நேயர்களுக்கு வணக்கம். கல்லூரி பேராசிரியர் மற்றும் சமூக ஆர்வலருமான முனைவர் ஸ்டான்லி வின்சென்ட். வெல்கம் சார். திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்க வேட்டவலம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல இருந்துட்டு இப்ப பெங்களூர் அப்படின்ற ஒரு பெரிய சிட்டில இருக்க ஒரு தனியார் கல்லூரியில ஒரு பேராசிரியரா நீங்க இருக்கீங்க. ஸோ உங்க லைஃப் ஜேர்னி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். வேட்டவலம் தான் என்னுடைய மண். இந்த ஊரில் தான் நான் பிறந்தேன். என்னுடைய சொந்த பந்தம் எல்லாமே இங்கே தான். என்னுடைய கல்வியை நான் இங்கேருந்து ஆரம்பித்தேன். இங்கே ஒரு தனியார் பள்ளி இருக்குது, சென்ட் மேரிஸ்ன்ற அந்த பள்ளியில் நான் படித்தேன் 10ஆம் கிளாஸ் வரைக்கும். நான் ஒரு மாணவர் தலைவராக இருந்திருக்கிறேன். மேற்கல்விக்காக நான் திருப்பத்தூர் டோமினிக் சாஹிப் பள்ளியில் நான் 12th படித்தேன். சார், இப்போ மாணவர்களிடையே சமத்துவத்தை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நீங்க ஆசிரியர் பணி அப்படின்ற ஒன்றை தேர்ந்தெடுத்த அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுல நீங்க நிறைவு அடைஞ்சிட்டீங்களா, இல்ல இன்னும் ஏதாவது சீர்திருத்தம் செய்ய வேண்டியது இருக்கா? அதை பத்தி உங்களுடைய ஐடியாலஜி ஏதாவது இருக்கா? என் ஐடியாலஜின்றது சமத்துவ கல்வி பசங்களுக்கு கொடுக்கணுன்றதாகும். பசங்களுக்கு தெளிவான அரசியல் அறிவை கொடுக்கணுன்றது நான் ரொம்ப தெளிவாக நம்புகிறேன். இந்த அரசியல் அறிவு மூலயமா தான் சமுதாயத்தை மாற்ற முடியுன்றதை நான் நம்புகிறேன். பெரும்பாலும் கல்விக்கூடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வருவாங்க, புத்தகத்தை படிப்பாங்க, டிகிரி வாங்குவாங்க, வேலைக்கு போவாங்க, வருவாங்க. ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் கூட அரசியலால் தான் நடக்குதுன்ற அறிவை அரசியல் கல்வி மட்டும்தான் தர முடியும். நான் பிஸ்னஸ் நான் டீச் பண்ணா கூடமே இந்த பிஸ்னஸ்ல என்னென்ன பிரச்சனைகள் அரசியல் செய்து அது எதிர்கால தலைமுறை எப்படி பாதிக்கும் இப்படின்ற விஷயத்த நான் பசங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ மாணவர்களுக்கு பொருளாதாரத்தின் மீதான தேவைகளை நீங்க தெளிவா சொல்லணும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க? கட்டாயமா. காசுன்னும் போது எனக்கு ரொம்ப அதிகமா ஞாபகம் வர்றது லோக்கல் மேட்ச் தான்மா. எங்களுக்கு எல்லாம் லோக்கல் மேட்ச் ஒரு வரப்பிரசாதம். சாப்பாடு இல்லாத நேரங்கள்ல எங்கெங்கன்னா கிராமப்புறங்கள்ல மேட்ச் நடக்குதோ அங்கெல்லாம் எங்களை கூப்பிடுவாங்க. திருப்பத்தூர் காலேஜில் இருக்கும்போது நாங்கள் அங்கெல்லாம் போவோம். அங்கே போயிட்டு நேரங்காலம் கடந்து 12 மணி 1 மணி நைட்ல மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச்லாம் போய் விளையாடுவோம். அவங்க கொடுக்குற இந்த 2000 3000 அந்த காசை நாங்க ஜெயிக்கும் போது அந்த காசை தான் வச்சு துணி எடுத்துக்கிறது, சாப்பிட்டுக்கிறது, எங்களுக்கான பொழுதுபோக்கு எல்லாமே அந்த காசு தான். இப்ப அந்த கேமை நீங்க விளையாடி முடிச்சிட்டீங்க, வின் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு பிரைஸ் அமௌண்ட் தருவாங்க. இல்லைன்னா நாங்க பசியும் பட்னியோட திரும்ப ஹாஸ்டலுக்கு வருவோம். சார், இப்போ உங்க பீரியட்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராம பசி பட்னிமா நீங்க இருந்திருக்கீங்க. நடந்து போறது கூட ரொம்ப சிரமப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? நம்ம கவர்மெண்ட் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நீங்க எல்லா மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழ்நாட்டுல ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொடுக்குற கல்லூரிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம். ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலயமா கல்லூரிகள் அவங்களுடைய கல்லூரியை பிரபலப்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இப்ப நீங்க என்னுடைய லைஃபே பாருங்களேன். நான் 12th வரைக்கும் ஃபீஸ் கட்டி படிச்சேன். கல்லூரி சேக்ரட் ஹார்ட் காலேஜ் எனக்கு உணவு, உடை, இருப்பிடம் எல்லாம் கொடுத்து என்னை படிக்க வச்சாங்க. என்னைக்குமே அந்த சாமியாரங்களுக்கு நான் நன்றியா இருக்கிறேன். அதோட என்ன மேற்கல்விக்கு பனிமலர்ல ஜேபிஆர் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க சென்னையில, அந்த காலேஜில் எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா கூட நான் MBA எல்லாம் படித்தேன். அதையும் தாண்டி ஒரு சில பொருளாதார சூழ்நிலைன்றது இருக்குது. வீட்டுல இருந்து எல்லா நேரங்கள்லயும் நம்ம காசு எதிர்பார்க்க முடியாது. அந்த நேரங்கள்ல இந்த லோக்கல் மேட்ச்ன்றது பெரிய அளவுல கை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, அது விளையாடுறதுக்கு ஒரு பெரிய அனுபவமா இருக்கும். பெண்களுக்காக மட்டுமே ஒரு தொழில் முயற்சி எடுத்திருக்கீங்க. சோ அதை பத்தி சொல்லுங்க சார். நான் ஒரு வாத்தியாரா இருந்து பசங்களுக்கு ஒரு ஏட்டுக்கல்வி மட்டும் நான் கொடுத்துருக்கிறேன். ஏதாவது இந்த சமுதாயத்துக்கு குறிப்பா பெண்களுக்கு செய்யணுன்ற ஒரு எண்ணத்துல ரியா என்டர்பிரைஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு பெண்களுக்கு வேலை வாய்ப்பை நம்ம உறுதி செய்யறோம். இது என்ன ஐடியாலஜி அப்படின்னு சொல்ல போனா டாக்டர் முகமது யூனிஸ் உடைய ஐடியாலஜி. பெண்களுக்கு கொடுக்குற பணம்ன்றது நேரடியா குடும்பத்துக்கு போகுது, அந்த குழந்தைங்களுடைய படிப்புக்கும் மருத்துவத்துக்கும் போகுது. அதுதான் என்னுடைய குறிக்கோளா ஆயிட்டு இப்ப ஒரு 30க்கும் மேற்பட்ட பெண்கள் வேலை செய்யறாங்க. இது மூலயமா அவங்க பொருளாதார சூழ்நிலையை மேம்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். இதோட மட்டும் இல்லாம தொடர்ந்து நிறைய விஷயங்களை செய்யணுன்ற எண்ணமும் எனக்கு இருக்குது ஒரு ஆசிரியரா. சார், கல்வியிலையும் சரி தொழில் முன்னேற்றத்திலையும் சரி நீங்க ஒரு சிறந்த உச்சத்தை அடையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய பிஸியான நேரத்தை என்னோடையும் சேனல் 5 நேயர்களோடையும் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. நான் இப்போ பெங்களூர்ல வேலை செய்யறேன். என்னுடைய மண்ணில் சேனல் 5 நின்று என்னை பற்றியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கலாம். சில நேரங்களில் நான் விளாட்ன இடம் இந்த பூமி, இங்கே ஓடினேன், இங்கே நான் ஜெபிச்சேன், இங்கே படுத்து கிடந்தேன், இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. வாய்ப்பு கொடுத்த சேனல் 5 நிறுவனத்துக்கு என்னுடைய நன்றி. குறிப்பாக என்னுடைய ஊருக்கே இந்த பேட்டியை எடுத்து கொடுத்த இலக்கிய அவங்களுக்கு என்னுடைய பெரிய நன்றி. நன்றிகள். இதையே தான் என்னுடைய ஜூனியர்ஸுங்களுக்கு நான் சொல்கிறேன். தோல்விகள், ஏமாற்றங்கள், அவமானங்கள்லாம் வர நேரங்களில் தோண்டு போகக்கூடாது. எங்கெங்கெல்லாம் அவமானம் படுறோமோ அங்கே தான் நம்ம பாடம் படிக்கிறோம்.
இளபிறையே கவலைப்படாதே, பூரண சந்திரன் உனக்குள்ளதான் புதஞ்சிருக்கிறான்னு சொல்லிட்டு மகாகவி இக்பால் சொல்றாரு. அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே இந்த இளைஞர்கள் வந்து யோசிச்சாங்கன்னா அனைத்து அவமானங்கள்ல இருந்து மீண்டெழுவாங்க, சாதிப்பாங்க. இன்னைக்கு சாதிக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகள், வசதிகள் நம்ம சமுதாயத்தில் இருக்குது. நிறைய விழிப்புணர்வு இருக்குது. இது மேம்பட்ட ஒரு சமுதாயத்தை வளர்த்தெடுக்க இந்த மாதிரியான முயற்சிகள் வந்து பெரிய அளவில் உதவி செய்யும்.